இந்த யூனிவர்ஸ்ட்டை நம்ம எதை கேட்டாலும் அது நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? யூனிவர்ஸ் இடத்திலே நம்ம எது கேட்டாலும் யூனிவர்ஸ் நமக்கு திருப்பி கொடுக்கும். யூனிவர்ஸ் நமக்கு திருப்பி கொடுக்கும். அது எப்படி, அது இருக்கா இல்லையா, அது பொய்யா என்று கேட்டால் அது உண்மைதான். இதுக்கு மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த பிரபஞ்சத்திடத்தில் எதை நாம் கேட்கிறோமோ அந்த விஷயம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது. எப்படின்னா சிம்பிளாக விளங்கிக்கோ, சயின்டிஃபிக்காக நான் உனக்கு சொல்கிறேன். எல்லா பொருள்லையுமே எனர்ஜி இருக்குது. அதை ஒத்துக்கிறியா நீ? அதாவது எப்படி ஃபிசிக்கல் உடம்பு ஒன்று இருக்கோ அந்த மாதிரி எனர்ஜி ரீதியிலாக ஒரு உடம்பு இருக்குது. அதுக்கு ஆரான்னு சொல்லுவாங்க. அது என்னது? வெறும் பவராலான எனர்ஜியாலான உடம்பு. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்க வச்சுக்கோ, இதை சுற்றி எனர்ஜி இருக்குது. இப்போ ஐஃபோனில் கூட வந்திருக்கு. ஐஃபோனில் அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூவாக வர்ற ஐஃபோனில் கேள்விப்பட்டியே இல்லையா? அதாவது உன்னுடைய ஆராவை பார்க்கணும். உன்னுடைய ஆரா எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது சொல்லி பார்க்கலாம். அது எனர்ஜி. அதே மாதிரி எல்லா பொருள்லையுமே எனர்ஜி இருக்குது. ஏன்னா எல்லா பொருளுமே ஆட்டம் இருக்குது, அணுக்கள் இருக்குது. அணுக்கள் இருந்தால் அதில் என்ன இருக்கும்? எனர்ஜி இருக்கும். இப்போ நான் வாட்ச் போட்டிருக்கப்பா, இதில் எனர்ஜி இருக்குது. இந்த ரிங் போட்டிருக்க, இதில் எனர்ஜி இருக்குது. எல்லாத்துலேயுமே எனர்ஜி இருக்குது. இங்கே ஒரு விஷயத்தை கேட்டுக்கோ, அந்த எனர்ஜியும் இந்த எனர்ஜியும் நம்ம உடம்புல இருந்து சேம் ஆகிற எனர்ஜியும் அட்ராக்ட் ஆகும் பொழுது தான் அந்த பொருள் நம்மிடத்தில் வரும். உதாரணத்துக்கு ஒருத்தன் குடிகாரனாக இருக்கான். அவனுக்கு சாயங்காலம் 6 மணி தாண்டினால போதும் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவனுடைய மைண்டில் ஃபுல்லாக என்ன சுற்றிக்கிட்டே இருக்கும்? சரக்கு, குடின்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். நீ உண்மையில பாரு, 6 மணிக்கு முன்னாடி வரைக்கும் அவன்கிட்ட ஒத்த பைசா இருக்காது. ஆனால் 7 மணி 7:30 மணிக்கு சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் டைட்டில் இருப்பாங்க. எப்படி அது நடந்துச்சு? அதே மாதிரி இந்த அரசாங்க விடுமுறை இருந்தாலும் கூட, டாஸ்மாக் ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டிருந்தாலும் கூட, லாக்டவுன் நேரத்தில் கூட நிறைய பேர் ரெடி பண்ணாங்களா இல்லையா சரக்கு? ஆமாவா இல்லையா சொல்ல? பண்ணாங்க. எப்படி இது பண்ணாங்க? ஏன்னா அந்த சரக்குல உண்டாகிற அந்த எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜியும் இவனுடைய உடம்புல உள்ள எனர்ஜியும் மெர்ஜ் ஆகிவிட்டது, அது அட்டாச் ஆகிவிட்டது, அது ஒன்றிணைந்தது. அதனால அந்த பொருள் இவனிடத்தில் வந்தது. அதனால சொல்லுவாங்க, நீ எதை தேடுகிறாயோ அது ஒன்னை தேடுகிறது. ஆனா அதுக்கு நிபந்தனை என்னன்னா, உன்னுடைய எனர்ஜியும் அதனுடைய எனர்ஜியும் சேமா இருக்கணும், அது ஒன்று சேர வேண்டும். இதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. இது உண்மைதான், அதுல சந்தேகமே கிடையாது. சயின்டிஃபிக்காக ப்ரூவனான ஒரு விஷயம். நீ ஒரு விஷயம் இருக்கு, நானும் சிம்பிளா ஒரு இப்படி நினைச்சுக்கிறேன். உதாரணத்துக்கு பணம் இருக்கு, பணத்தை நான் ஒரு தப்பானது நினைச்சிட்டு இருக்கேன். பணக்காரர்கள் என்றால் தவறானவர்கள் தான், பணம் வந்தாலே உலகமே நாசமா போயிடும், நிம்மதி போயிடும் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ பணம் எனக்கு சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைச்சாலும் வச்சுக்கோ, நான் அதை விட்டுருவேன். ஏன் விட்டுட்டு அதை நான் சொல்லு? என்னுடைய மைண்டில் அதை பற்றி உள்ள தவறான எனர்ஜி இருக்குது. எப்படி நான் அந்த பணத்தோட எனர்ஜி எனக்கு அட்ராக்ட் பண்ண முடியும்? சரி, இப்போ மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அதை நான் உனக்கு சொல்லிட்டேன். எப்படி மேனிஃபெஸ்டேஷன் செய்யணும், எப்படி நம்ம ஒரு விஷயத்தை நம்மின் பக்கம் ஈர்க்கணும், இதை நான் உனக்கு இப்போ கிளியர் பண்ண போகிறேன். முதலாவது, ஒரு விஷயத்தை நீ ஈர்க்க வேண்டும் என்றால் அதை பற்றியான பாசிட்டிவான சிந்தனை உனக்கு இருக்கணும். நீ சொல்லலாம், உலகத்தில் எல்லா பேருமே பணத்தை பற்றி பாசிட்டிவான சிந்தனை தானே வச்சுருக்காங்க, இப்போ எல்லா பேர்கிட்டையும் பணம் வர மாட்டேங்குது. தப்பு. நீ ஒரு ஏழைகிட்ட பேசப்பார், உனக்கு தெரியும். ஒருவர் ஏழையாக இருக்கிறார் என்றால், இல்லைனா லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறார் என்றால், அவரிடத்தில் நீ பேசிப்பார், உனக்கே தெரிஞ்சிடும் அவன் என்ன சொல்லுவான் பார் பணத்தை பற்றி. பணம் வந்தால ஆட்டம் சேஞ்ச் ஆயிரும், பணம் வந்தால நிம்மதி போயிடும். குடும்பத்தில் பிழை உண்டாக்குறதுக்கு காரணமே இந்த பணத்தை வச்சு பேசுறது தான். அப்படி சொல்லி பணத்தை பற்றி எவ்வளோ தவறான சிந்தனைகள் இருக்கோ அது எல்லாமே ஒரு ஏழை இடத்துல இருக்கும், லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கும். பணத்தை பற்றி எந்த அளவுக்கு உயர்வான சிந்தனைகள் இருக்கோ அது எல்லாமே ஒரு பணக்கார இடத்துல இருக்கும். நீ பாரு, அவங்க பணத்தை பற்றி தவறான நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதனால அவங்க ஏழையாகவே இருக்கிறாங்க, லோவர் மிடில் கிளாஸாக இருக்கிறாங்க. ஆனால் பணக்கார அப்படி கிடையாது. அவன் என்ன பண்ணியிருப்பான், அவனோட மைண்ட் செட்டை பாரு, இன்னும் பணம் தேவை, பணம் இன்னும் வேணும், இன்னும் பிஸ்னஸ் தேவை. அதில் அவனோட எண்ணம் நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். சில பணக்காரங்க ஏன் சம்பாதிக்கிறாங்கன்னு, என்னுடைய ஃபேமிலியை நான் ஸ்டேபிள் ஆக்கணும், என்னுடைய அடுத்த தலைமுறை ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படி யோசிக்கிறாங்க. தப்பே கிடையாது. என்ன தப்பு இருக்கு அதில்? நான் இன்னும் பிஸ்னஸை உண்டாக்கணும், அதிகமாக பிஸ்னஸை உண்டாக்கி என்னுடைய கேப்பபிலிட்டி என்ன, என்னுடைய சக்தி என்ன, அதை நான் ஆய்வு செய்யணும் இப்படி நினைக்கிறாங்க. அதில் எந்த வகையான தப்பும் கிடையாது. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, எல்லா பேருக்கும் மேலே நான் இருக்கணும், எல்லா பேரும் நான் அடக்கணும், எல்லா பேரும் நான் முடக்கணும், அப்படி எண்ணத்தில் பணத்தை சம்பாதிக்கணும் பார்க்குறாங்க. ஆக மொத்தம் பணம் என்னிடத்தில் வர வேண்டும். பணத்தை பற்றியான அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு? மணி இஸ் அல்டிமேட்.
உங்களுடைய மைண்டில் ஒரு பிலீஃப் இருக்குது பார்த்து, இந்த எனர்ஜி கிரியேட் ஆகுது பார்த்தியா, தானாகுது பணத்தை ஈர்க்க ஆரம்பிக்கும். எங்கெங்கேயோ இருந்தவங்க பணத்தை சம்பாதிப்பாங்க, நீ யோசிக்க கூட மாட்டேன். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட பிஸ்னஸ்லாம் இருக்குது. காரைக்காலில் இந்த ஊஞ்சல்லாம் கட்டியிருப்பாங்க பீச்சில், அவர்கிட்ட நாங்கள் போய் பேசணும். எப்போங்க நீங்கள் இது வச்சிங்க கேட்டதுக்கு அவர் சொன்னார், இது வச்சு நாங்கள் 15 நாள் ஆகுது. இப்போ 2023 15 நாள் முன்னாடி தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணீங்கன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இதுக்கான மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை 11 லட்ச ரூபா நாங்கள் பண்ணியிருக்கோம். 11 லட்ச ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு நாங்கள் இதை லீஸுக்கு எடுத்துட்டோம். இந்த ஃபுல் இடத்தையும் 3 வருஷத்துக்கு நாங்கள் லீஸுக்கு எடுத்தாச்சு. சரி, இப்போ இந்த 25 நாளில் இந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க நாங்கள் கேட்டது அவர் சொன்ன பதில் நாங்கள் நடுங்கியே போயிட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் போட்ட 11 லட்ச ரூபாவை நாங்கள் முதல் வாரத்தில் எடுத்து முடிச்சிட்டோம். முதல் வாரத்தில் எங்களுடைய அசல் எங்கள்கிட்ட வந்துருச்சு. இப்போ நாங்கள் சம்பாதிக்கிறது ஃபுல்லாமே லாபம் தான். ஒரு வாரத்திலே அவர் என்ன பண்ணிட்டார், அசல் எடுத்துட்டாரு. இன்னும் கிடக்கு, இன்னும் வருஷங்கள் கிடக்கு. 3 வருஷத்துக்கு அவர் லீஸுக்கு எடுத்திருக்காரு. இதில் என்ன தெரியுது உனக்கு? உனக்கு அந்த சிந்தனை வருமா? எனக்கு அந்த சிந்தனை வருமா? அந்த இடத்துல கோடி பேர் கிராஸ் ஆகிருப்பாங்க காரைக்கால் பீச்சில். யாருக்கும் அந்த சிந்தனை வந்துச்சு? அவனுக்கு வந்துச்சு. ஏன்னா அவன் பணத்தை பற்றி பாசிட்டிவான எனர்ஜியை வச்சிருக்கான். புரியுதா இல்லையா உனக்கு? இப்போ பணத்தை நீ பாசிட்டிவாக நினைக்கும் போது, ஹெல்த்தை நீ பாசிட்டிவாக நினைக்கும் போது அது உன்னிடத்தில் வரும். இது முதலாவது விஷயம். ஒரு விஷயத்தை நீ அட்ராக்ட் பண்ணணும்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதை பற்றியான பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமான நம்பிக்கை, பிலீஃப் இருக்கணும் உனக்கு. கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்கும். இதை விட பெட்டரானது உனக்கு கிடைச்சிருச்சு அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பி. உனக்கு நல்ல பேச்சாளர் ஆகணுமா, நீ நல்ல பேச்சாளர் தான் அப்படி நம்பு. நீ நல்லவனாக மாறணுமா, நல்லவன் தான். நல்லவனாக மாற வேண்டிய அவசியம் கிடையாது, நீ ஆல்ரெடி நல்லவன் தான் அப்படி சொல்லி நம்பு. நீ பணக்காரனாக ஆக வேண்டுமா, நீ பணக்காரன் தான். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை உடுத்திக்கோ, அந்த மாதிரி நடக்க ஆரம்பி, அந்த மாதிரி பேச ஆரம்பி. இப்படிலாம் நீ சின்ன சின்ன ஸ்டெப்பை உன்னுடைய நம்பிக்கைக்கு தோதுவாக, அதாவது நீ பணக்காரன் என்கிற அந்த நம்பிக்கைக்கு தோதுவாக, நீ நல்லவன், நீ உயர்ந்தவன், நீ சிறந்த பேச்சாளர், அதுக்கு தோதுவாக நீ எடுக்கும் பொழுது நீயே பார்ப்ப எல்லாம் மட்டும் வர ஆரம்பிக்கும். புரியுதா இல்லையா? இப்போ பிலீஃப், உனக்கு நம்பிக்கை இருக்கணும். உனக்கு ஜாக் ஸ்பேரோ தெரியுமா? ஜாக் ஸ்பேரோ இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கானே, பைரட்ஸ் ஆஃப் த கேரபியன். ஆமாம், அந்த ஜாக் ஸ்பேரோட உண்மையான பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஜாக் ஸ்பேரோ தான் சொல்கிறேன், சரி கேட்டுக்கோ. ஜாக் ஸ்பேரோ தன்னுடைய முதல் படத்துக்கு முன்னாடி ஆடிஷன் கொடுக்கும்போது கரெக்டாக 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செக் எடுத்திருக்கான். பிளாங்க் செக், எதுவுமே இல்லை அதில். அதை எடுத்துட்டு எனக்கு அவன் எழுதுகிற வாசகத்தை பாரு, எனக்கு $5 மில்லியன் கிடைக்க போகிறது, எனக்கு $5 மில்லியன் கிடைக்க போகிறது சொல்லி எழுதியிருக்கா. இது வரைக்கும் ஒரு ஆடிஷன் கூட கிடையாது. இவன் தான் ஃபர்ஸ்ட் ஆடிஷனுக்கு போகிறான். அவன் அப்படி போகும்போது இவன் இந்த செக்கை எழுதிட்டான். அதுக்கு டேட் போடுறான் சரியாக 5 வருஷம் கழிச்சு. 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகுது? இந்த 5 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் ஆடிஷன் எடுக்கிறான். நிறைய ஆடிஷனில் ஃபெயில் ஆகிறான். ஒரு ஆடிஷனில் அவன் சக்ஸஸ் ஆகிறான். அவனுக்கு பைரட்ஸ் ஆஃப் கேரபியன் சொல்லி அந்த படம் கிடைக்குது. அதன் மூலமாக அவனுக்கு $5 மில்லியன் ஆரம்பமாக செக் கிடைச்சிருக்கு. அந்த டே, அந்த மந்த் சேம் சொல்லிப்போம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உனக்கு, மேனிஃபெஸ்டேஷனுடைய பவரை நான் சொல்கிறேன் உனக்கு. ஷாருக் கான் தெரியும் உனக்கு. ஷாருக் கான் மும்பையில் வரும்போது அவன்கிட்ட மொத்தமாகவே இருந்தது 15 ரூபா தான். 15 ரூபா ஷோப்பில் வச்சுட்டு மும்பை சிஎஸ்டி, சத்ரபதி சிவாஜி டெர்மினன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஷனில் அவன் இறங்கியிருக்கான். இறங்கும்போது அவனுக்கு யாருமே வேலை கொடுக்கல, எல்லா பேருமே ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு ஆடிஷனில் அவனை புறம் தள்ளினாங்க. உனக்கு பேச வர மாட்டேங்குது, நீ குட்டையாக இருக்க, நீ அந்த அளவுக்கு பியூட்டி உன்னுடைய ஃபேஸில் தெரிய மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லி எல்லா பேரும் ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் ஓபராய் சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது, தாஜ் ஹோட்டல், ஓபராய் ஹோட்டல் சொல்லியிருக்காங்க. ஷாருக் கான் கத்திருக்கான், ஐ எம் த பெஸ்ட். இது ஒரே ஒரு விஷயம் தான், பைத்தியம் மாதிரி கத்திருக்கான். நான் தான் எல்லாத்தையும் விட பெஸ்ட், இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நான் தான் எல்லாத்தோட பெஸ்ட். ஒரு நாள் இந்த முழு இண்டஸ்ட்ரியும் நான் ஆட்சி செய்வேன், இதுக்கு நான் கிங்காக மாறுவேன். என்ன மாறுவேன்? கிங்காக மாறுவேன்னு அந்த நேரத்தில் கத்துனா அவன் இறங்கி எந்த ஒரு வேலையும் இல்லாமல் காசு இல்லாமல் கத்துனது. இன்னைக்கு கிங் ஆஃப் பாலிவுட் யாருன்னா SRK, ஷாருக் கான் தான். அது எப்படி தான் நடந்துச்சு? அதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். அவன் என்ன பண்ணான்? சொன்னான், அதை நம்பினான், அதை பற்றி பாசிட்டிவான விஷயங்களும் தன்னோட மனசில் உண்டாக்கணும். இப்போ என்ன இருக்கணும்? பாசிட்டிவான எண்ணம் இருக்கணும், பிலீஃப் இருக்கணும். மூணாவது விஷயம், அதை திருப்பி திருப்பி செய்யணும். திருப்பி அதுக்கு தோதுவ ஒரு சின்ன ஸ்டெப்பாவது எடுத்து வை. உனக்கு பணக்காரன் ஆகணுமா? நீ பணக்காரன் ஒரு நாளில் ஆக மாட்டேன். பணத்தை பற்றி படிக்க ஆரம்பி, பணத்தை பற்றி கேட்க ஆரம்பி.
உனக்கு அந்த பணத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றி படி. அப்படி இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசு. இப்போ அதை பற்றியான ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பை டெய்லி பேசிஸில் எடுத்துரு. 3வது 4வது விஷயம் அஃபர்மேஷன். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அஃபர்மேஷனை எப்படி சொல்லணும்னா, நல்லா கேளுங்க, உங்களுடைய சிந்தனையை முழுமையாக இந்த நிகழ்காலத்தில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அதை பற்றியான பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்க. உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஆரோக்கியம் தேவைப்படுகிறது, நீங்கள் உங்களுடைய உடலை கச்சிதமாக ஃபிட்டாக ஆக்கணும் ஆசைப்படுறீங்க, அப்போ அதுக்கு தோதுவாக நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, அந்த ஆரோக்கியமான உடலை நான் நேசிக்கிறேன், நான் தினமும் ஒவ்வொரு அடியாக ஆரோக்கியத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறேன். இப்படி நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லலாம். நீங்கள் பணக்காரர்களாக ஆக வேண்டும் என்றால், பணம் என்னிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறது, பணத்தை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன், பணம் என்னை உயர்த்துகிறது, என்னுடைய வாழ்க்கை அது முழுமைப்படுத்துகிறது, என்னுடைய மனதிலே பணத்தை பற்றி வெறுமனையாக நல்ல சிந்தனை மட்டும்தான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு இலக்கு அதுக்கு தோதுவாக நீங்கள் அஃபிர்மேஷனை ரெடி பண்ணுங்க. இந்த அஃபிர்மேஷனை நீங்கள் உணர்வோடு சொல்லி பாருங்க. காலையிலையும் நைட்டும் 2 நேரம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, காலை தூங்கி முழிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நீ செஞ்சிட்டேன்னா கண்டிப்பாக இந்த மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யும். இப்போ ஒரு கேள்வி வருது, சில பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்ய மாட்டேக்கு, சில பேருக்கு ஏன் அது நடக்க மாட்டேக்கு, சில பேர் இதை செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஏன் நடக்க மாட்டேக்கு அப்படி சொல்லி நான் உனக்கு விளக்குறேன் பாரு. இப்போ மேனிஃபெஸ்டேஷன் ஏன் சில பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குன்னா உனக்கு அழகாக இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன் பாரு. 3 பேர் இருக்காங்க, 1 2 3. முதல்ல யார்? ஃபாதர், டேட், அதுக்கடுத்த மாம், அதுக்கடுத்த சன். இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இந்த சனுக்கு ராம் சொல்லி பேர் வச்சுப்போம், ராம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபாதர் இருக்கார், அவர் வீட்டில் பொண்டாட்டி மேலே சுமையாக இருக்கார், ஒரே பொண்டாட்டியை போட்டு திட்டுறது, அடிக்கிறது, கோப்படுறது, ஏன்னா வேலை இல்லையே. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் யார்கிட்ட காட்டுறது? யார்கிட்ட? பொண்டாட்டிகிட்ட காட்டு. இது ஒரு கட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் இவருக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கு. பின்னாடி வேணால் வேலை கிடச்சிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 months 4 months இவருக்கு வேலையே இல்லை. அந்த நேரத்தில் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை பொண்டாட்டி மேலே காட்டியிருக்காரு. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, இந்த ராம்கிட்ட சொல்லுது, நீ உன் அப்பா மாதிரி ஆயிடாத, உன் அப்பன் சரியாக சம்பாதிக்க மாட்டேங்கான், உன் அப்பன் எந்த ஒரு வேலைக்கு போக மாட்டேங்க, என்னை போட்டு அடிக்கிறான், நீ அவனை மாதிரி ஆயிடக்கூடாது. ஓகே, இது மாம் சொன்னது. அதுக்கு அடுத்தது இந்த ஃபாதர், இவன் என்ன பண்ணியிருக்கான், சின்ன வயசில் ராமுக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கான் பாரு, பணத்தை சம்பாதிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டம், யாருனாலையும் பணக்காரனாக ஆகிறது ரொம்ப ரொம்ப சிரமம், எல்லா பேரும் பணக்காரனாக ஆயிட முடியாது, இப்படி சொல்லி ராமுக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. புரிஞ்சிருச்சா? இப்போ ராமுக்கு எத்தனை பிலீஃப் உண்டா இருக்கு? மாம் மூலமாக அப்பா மாதிரி ஆயிடக்கூடாது, நீ இவனை மாதிரி இருக்கக்கூடாது சொல்லி ஒரு பிலீஃப் வந்துடுச்சு. இவன் என்ன சொல்லியிருக்கா, பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டம். சிம்பிளாக சொல்ல போனால் அம்மா சொல்கிறது, பணத்தை நீ சம்பாதிச்சே ஆகணும், அப்படி சம்பாதிச்சாதான் உனக்கு உயர்வு இருக்கும். ஃபாதர் என்ன சொல்கிறாரு, டேட் என்ன சொல்கிறாரு, அப்பா உன்னால் பணம் சம்பாதிக்க முடியாது. அப்போ இங்கே என்ன 2 பிலீஃப் கிளாஷ் ஆகுதுப்பா. இவங்க ஒன்று சொல்கிறாங்க, மாம் ஒன்று சொல்கிறாங்க, டேட் ஒன்று சொல்கிறாங்க, அப்போ 2 பிலீஃபும் கிளாஷ் ஆகுது. இப்படி பிலீஃபில் கிளாஷஸ் இருக்கும் பொழுது பிலீஃப் ராம்கிட்ட கரெக்டாக இருக்குமா? ராம் என்ன நினைப்பான், சரி நான் என்ன பண்ணணும், நல்ல பணக்காரன் ஆகணும். சரி, இது நீ நினைக்கலாம், இது 6 வயசில் தான் நடந்திருக்கு, இது எல்லாம் மறந்துருக்குமே, மறந்த மாதிரி இருக்கும். இதான் சப்கான்ஷியஸ் மைண்டோடைய பவர். உனக்கு ஒரு 6 வயசில் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது மறந்த மாதிரி இருக்கும், ஆனால் அது மறந்துருக்காது. அதுவும் மைண்டில் எங்கேயோ அது மறைஞ்சிருக்கும், உன்னுடைய செல்ஸில் அதெல்லாம் மறைஞ்சிருக்கும். ஏன்னா அது உன்னுடைய பிலீஃபாக மாறிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், நீ தனியாக ஒரு இடத்துல நிற்கிற, திடீர்னு ஒருத்தன் வந்து கத்துறான், பயம் வருமா வராத உனக்கு? யாராவது பின்னாடி இருந்து கத்துனா பயம் வரும். இந்த பிலீஃப் உனக்கு எப்போ உண்டாச்சு சொல்லு? 2 வயசில், 3 வயசில், 4 வயசில் உனக்கு உண்டா இருக்கும். ஆனால் அந்த பிலீஃப் உன்னால் இப்போ விட முடியுதா? முடியலை தானே, நீ மறந்துட்ட தானா? எப்படி உனக்கு இந்த பயம் உண்டாச்சு? நீ மறந்துட்ட. ஆனால் அந்த பிலீஃப் உனக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட நீ ஏதாவது ஒன்றை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு யாராவது பின்னாடி இருந்து வந்து உன்னை தொட்டாங்கன்னா நீ பயந்துருவேன். அதே மாதிரி தான் 6 வயசில் இந்த ராமுக்கு உண்டான பிலீஃப் கிளாஷஸ் வந்திருக்கு. அம்மா சொல்கிறா பணத்தை சம்பாதிக்கணும், அப்பா சொல்கிறா பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டம். இப்போ 2 பிலீஃப் மத்தியில் கிளாஷஸ் உண்டாகுது. இப்போ ராமுக்கு வயசாகுது 26. ராம் பார்க்குறான், வேலையை தேடுறான், வேலை கிடைக்கவே மாட்டுக்கு. ஏன் வேலை கிடைக்க மாட்டுக்கு சொல்லு? சம்பாதிக்கிறது கஷ்டம் சொன்னது யார்? 6 வயசில் சொன்னது. அதனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலையை அட்ராக்ட் பண்ண முடியலை.
பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டம். அதனால் 26 வயசில் ராம்கிட்ட சேவிங்ஸை வரமாட்டுக்கு. ராம் சம்பாதிக்கிறான், சேமிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒரு வருஷத்தில் ஃபுல்லாமே காலியாகிடுது. ஏதாவது ஒரு நோய் வந்துடுது, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி செலவு வந்துடுது. அதனால் ராம்னால் சேமிக்க முடியலை. ஆனால் அம்மா சொன்னதுனால பணம் முக்கியம், சம்பாதிக்கணும், நீ அப்பா மாதிரி ஆயிடக்கூடாது அப்படி சொன்னதுனால இவன் சம்பாதிக்க ஆசைப்படுறான். ஆனால் இடையில இந்த பிலீஃப் வர்றதுனால 2 பிலீஃப்க்கு மத்தியில் கிளாஷஸ் நடந்துருது. இதே மாதிரி தான் நிறைய பேர்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று அவங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் 2 பிலீஃப்களுக்கு மத்தியில் கிளாஷஸ் நடக்குது. ஒரு பிலீஃப் இருக்குது, நான் என் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கணும்னு பிலீஃப் இருக்குது. ஆனால் இன்னொரு பிலீஃபும் இருக்குது, பொண்டாட்டியை அடக்கிய வைக்கணும், அவளை ஃப்ரீயாக விட்டுட்டோன்னா அவள் நம்ம மேலே ஏறிடுவா. அதே மாதிரி பொண்டாட்டியை முழுமையாக நம்பணும், இந்த பிலீஃபும் இருக்குது. இன்னொரு பிலீஃபும் இருக்குது, பொண்டாட்டி தப்பாக நடக்கிறதுக்கு, கள்ள தொடர்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்கேயோ சின்ன வயசில் கேள்விப்பட்டு அந்த பிலீஃப் உண்டாகி வச்சிருக்கு. புரியுதா இல்லையா? அதே மாதிரி பெண்களாக இருக்கிறவங்க கணவரை நம்பணும், நம்பியே ஆகணும், இந்த பிலீஃபும் இருக்குது. இல்லை கணவனை முழுமையாக நம்பணும்னா அந்த வீட்டில் நடந்த மாதிரி இப்படி கணவர் இப்படி ஓடி போயிடுவா. இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா இருக்கும்? ஜிக்ஸாக்காக வாழ்க்கை போகும். கணவர் ஒரு கட்டத்தில் நம்புவாங்க, திடீர்னு கணவர் மேலே சந்தேகப்படுவாங்க. இப்படி இவங்களுடைய வாழ்க்கை கொலாப்ஸ் ஆயிரும். இவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு நான் சொன்னேன், அந்த ஸ்டெப் சொன்னேன். முதலாவது ஸ்டெப் என்ன சொன்னேன்? முதலாவது ஸ்டெப்பு அவங்க அதை பற்றி பாசிட்டிவான திங்கிங்கை கொண்டு வரணும். இவங்க கணவரை பற்றி பாசிட்டிவான திங்கிங்கை கொண்டு வருவாங்க. ஆனால் முன்னாடி இருந்தால் நெகட்டிவான திங்கிங் என்ன பண்ணும்? கிராஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்க நம்புவாங்க, நம்ம கணவரிடத்தில் நல்ல முறையில் இருக்க வேண்டும் அப்படி நம்புவாங்க. ஆனால் கணவரிடத்தில் நல்ல முறையில் இருந்தால் கணவர் கள்ள தொடர்பு வச்சிருவான் அப்படி சொல்லி இவங்களுக்கு பயமும் இருக்கும். மூணாவது இங்கே அஃபர்மேஷனும் சொல்லுவாங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன், என் ஹஸ்பண்ட் நான் நேசிக்கிற அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஆனால் பிலீஃபும் சரியில்லை, முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு பாசிட்டிவான திங்கிங்கும் இல்லை. இப்போ இவங்களோட அஃபர்மேஷன் ஃபுல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும், இவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கொலாப்ஸ் ஆயிரும். ஆனால் உன்னுடைய பாஸ்ட்டை நீ சரி பண்ணிட்ட, இதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துட்டேன்னா முடிஞ்சிருச்சு. எப்படி மீனிங் கொடுக்கறது? இப்போ ராம் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு நோட் பென் எடுத்து உட்காரணும். முதல்ல எங்கே இந்த பிரச்சனை நடக்குது அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். எங்கே இந்த பிரச்சனை நடக்குதுன்னு அவன் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு என்ன பிலீஃபை உண்டாக்கி வச்சுருக்கேன், எனக்கு பணத்தை பற்றி என்ன பிலீஃப் இருக்குது, வேலையை பற்றி எனக்கு என்ன பிலீஃப் இருக்குது சொல்லி தன்னுடைய பிலீஃபை அவன் யோசிக்கணும். அந்த பிலீஃபை உட்காந்துட்டு முதல்ல பிலீஃபை மாற்றணும். பிலீஃபை மாற்றிட்டானா, மாற்றினதுக்கப்புறம் என்ன மாற்றணும்? பணத்தை யார் வேணுமானாலும் சம்பாதிக்க முடியும், யார் வேணுமானாலும் ஜெயிக்க முடியும், என்னால் முடியும் அப்படி சொல்லி அப்படி இதை உண்டாக்கிட்டு பிலீஃபை மாற்றிட்டு அடுத்து அதை பற்றி பாசிட்டிவான சிந்தனைகளை உண்டாக்கணும். நான் கண்டிப்பாக நல்ல முறையில் தான் இருப்பேன் அப்படி சொல்லி பாசிட்டிவான எண்ணத்தை அவன் உண்டாக்கிட்டான். அதுக்கு அடுத்தது இப்போ தான் அஃபர்மேஷன் சொல்லணும். அவன் இப்போ அஃபர்மேஷன் சொல்லும் பொழுது அவனுடைய மைண்டு மொத்தமாக ரீப்ரோக்ராம் ஆனதுக்கப்புறம் சொல்லும்போது கண்டிப்பாக நடக்கும். ரீப்ரோக்ராம் ஆகிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், எத்தனை மாதங்கள் ஆகும் கேட்டால் அது ஒன்றை பொறுத்து இருக்குது. ஆனால் ஒரு நாளில் 2 நாள் நடக்காது. ஆனால் தொடர்ந்து நீ இப்போலேருந்து ஆரம்பித்து வச்சு கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஒரு நாள் மீன்ஸ் அது 1 மாதமாக கூட ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 5 மாதமாக கூட ஆகலாம். நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி இந்த பிலீஃபை மாற்றுறியோ, இந்த அஃபர்மேஷனை நீ சொல்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு சீக்கிரமாகவே நடக்கும். முடிஞ்சிருச்சா? இவ்வளோ தான் இப்போ நம்ம பார்த்தது. மேனிஃபெஸ்டேஷன் என்ன, அது எப்படி பண்ணணும், சில பேருக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்க மாட்டுக்கு அதுக்கான காரணம் என்ன, கிளியரான முறையில் நம்ம பார்த்துட்டோம்.